வணக்கம். ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். இந்த எபிசோட்ல ஐபோன் 15 மாடல்ஸை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ் வந்திருக்குங்க. அதை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணின எபிசோட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபோன் 15ல வந்திருக்கக்கூடிய ஒரு சில லீக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருந்திருந்தோம். லைக் இந்த வருஷம் வரக்கூடிய ஐபோன் 15, 15 பிளஸ் அண்ட் 15 ப்ரோ, 15 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற 4 மாடல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருந்தோம். இதில் USB-C போர்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிற 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ்ல ஆப்பிள் அறிமுகப்படுத்தியிருந்த அந்த ஒரு வசதி வந்து நம்மளுக்கு 15 அண்ட் 15 பிளஸ் மாடல்ஸுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய லீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் குட் நியூஸை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸ் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குட் நியூஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபோன் 15 மாடல்ஸோட 4 மாடலும் வரவிருக்கக்கூடியது செப்டம்பர் மிட்ல ஆப்பிள் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போற இந்த மாடல்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு ஃபேக்டரியிலிருந்து லீக்டான 3D ரெண்டரிங்ஸ், அதை பேஸ் பண்ணின பேனல் டிசைன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில சைனீஸ் வெப்சைட்ஸ் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு 14 ப்ரோ அண்ட் 15 ப்ரோவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பேனல்ஸ் வந்து ஒரு சின்ன கர்வ்டு எட்ஜஸை இன்னுமே அதிகமாக ப்ரீவியஸாக இருந்த மாடலை விட வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் டைட்டானியம் ஃப்ரேம்ஸை வந்து ஆப்பிள் இந்த ஐபோன் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுதுங்க. ரீசன் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரோ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியாகவும் நம்ம கையில் எடுத்த உடனே ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ்ல நம்மளுக்கு அந்த சைட்ஸ்ல இருந்துட்டு இருக்குங்க. எந்த கலர் ஆஃப் ஐபோன் 14 ப்ரோ ஆர் 14 ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு மெட்டல் கலரையுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரையுமே ஆப்பிள் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ டைட்டானியம்க்கு அவங்க மூவ் பண்ணும்போது ஒரு மேட் ஃபினிஷ்ல நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரால எப்படி அந்த ஒரு பிரஷ்டு மெட்டல் மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கோ அந்த ஒரு பிரீமியம் ஃபீல் அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலையும் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் வந்து இந்த 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மாடல்ஸ்ல அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோஃபார் லீக்ஸை வச்சு பார்க்கும்போது எப்படி இந்த கலர் டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ப்ரோ வேரியன்ட்ஸ்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ண மாதிரி பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரால மற்ற கலர்ஸ் ஆஃப் டைட்டானியம் இது ஆப்ஷன்ஸை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. அதனால அண்ட் இந்த 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ்ல டைட்டானியம் அடாப்ட் பண்றதுனால அதோட ஓவரால் வெயிட்டுமே கன்சிடரபிளா ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 கிராம்ஸ் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். சைட் ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது ப்ரோ மாடல்ஸோட அந்த கேமரா ப்ரொட்ரூடிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ரெடியூஸ் ஆன மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ரீசன் போனோட ஓவரால் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கேமரா சிஸ்டம்ல ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ்க்கு மட்டும் பெரிஸ்கோப் லென்ஸ் ஆப்பிள் அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜூம்ல நம்ம பிக்சல் பிரேக் ஆகாம பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ ஷூட் பண்றது பாசிபிள் அப்படின்னு ஒரு 10x ஜூம் வரைக்கும் நம்மளுக்கு ஹார்ட்வேர் லெவல் ஜூமை இந்த பெரிஸ்கோப் கேமரா அடாப்ஷன் மூலமா ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சோஃபார் ரூமர்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான், எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள்லயும் ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 10-20% இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரீவியஸ் மாடல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தை விட நம்மளுக்கு இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ப்ராசஸர்ல வரும்போது தான் அதோட ஆக்சுவல் அவுட்புட்டை நம்ம பெட்டரா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஆப்பிள் எப்படி 14 அண்ட் 14 பிளஸுக்கு அதோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆஃப் ப்ரோ வேரியன்ட் ப்ராசஸர்ஸை கொண்டு வந்தாங்களோ இந்த வருஷமும் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. காஸ்ட் கட்டிங்கிற ஒரு ரீசனோட சேர்த்து ஆப்பிள் ப்ரோ வேரியன்ட்ஸை மட்டும் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால A17 பயோனிக் ப்ராசஸரை நம்மளுக்கு ஐபோன் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ் அண்ட் A16 லாஸ்ட் இயர் வந்த ப்ரோ வேரியன்ட் ப்ராசஸர்ஸ் 15 அண்ட் 15 பிளஸ் மாடல்ஸ்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இந்த லீக்டு பேனல்லே இன்னொரு ஷாக்கிங்கான மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைட்ஸ்ல எப்படி ஆப்பிள் வாட்ச்ல நம்மளுக்கு ஆக்ஷன் பட்டன் சொல்லி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி சைலன்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் பட்டன் சொல்லி ஆப்பிள் ஒன்று கொண்டு வரதுக்கு ப்ரோக்ராமபிள் பட்டனை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சோஃபார் லீக்ஸ் பாயிண்ட் பண்ணுதுங்க. so that users உள்ள சாஃப்ட்வேர் லெவல்ல நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரால பண்ணக்கூடியது மாதிரியே அந்த பட்டனுக்கு சைலண்ட் அசைன் பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அசைன் பண்ணணுமா ஒரு குயிக் ஆக்சஸ்க்காக அப்படின்னு நம்ம போன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சைலண்ட் ஸ்விட்ச் இருக்கக்கூடிய ஏரியால இந்த சேஞ்சை வந்து பண்ண போற மாதிரி தெரியுது. ரெகுலரா அந்த சைலண்ட் ஸ்விட்ச் ரொம்ப ஃபேவரட்டா பழகி போனவங்களுக்கு ஃபிளிக் பண்ணி நம்ம சைலண்ட் பண்ணக்கூடியதுக்கு பதிலா சிம்பிளா பிரஸ் பண்ணி சைலண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஹேபிட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாடல்ஸோட அடுத்த ஜெனரேஷன் மாடல்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி அடுத்த 1 இயருக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸா காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். மைனர் சேஞ்ச் தான், ஆனா அது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். இந்த லீக்டு பேனல்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ்க்கு மட்டும் ரொம்பவே தின்னரான ஒரு பெசல்ஸை ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஸ்கிரீன் ரேஷியோ வந்து இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ், ரொம்ப மைல்டு இன்க்ரீஸ் ஆப்பிள் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எப்பொழுதுமே ஆப்பிளோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா மற்ற
மேனுஃபேக்சரர்ஸ் விட கொஞ்சம் கிரேசியான ரெசல்யூஷன்ல தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த வருஷமும் அந்த ஒரு சர்ப்ரைஸா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம்னு தெரியுது. 15 பிளஸ் அண்ட் 15 மாடல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சேம் அதே திக்கர் பெசல்ஸ் தான் ஆப்பிள் மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது. இப்போ இந்த 15 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மாடலோட ஃப்ரேமோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தெரியுதுங்கிறாங்க. அண்ட் ப்ரொட்ரூடிங் லெவல் ஆஃப் கேமராவுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த திக்னஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் உள்ள இருக்கக்கூடிய பேட்டரிஸ் தாங்க. குட் நியூஸ்ல கடைசியான ஒரு குட் நியூஸ் இதுதான். பேட்டரி வந்து 15 மாடல்ஸ் எல்லாத்துக்குமே 11% இருந்து 15% வரைக்கும் மாடல் பொறுத்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த MAH-ல. ஐபோன் 15 மாடல் பார்த்தீங்கன்னா 3877 மில்லியாம்ஸ் அப்படின்னு ஓவரால் 15% ப்ரீவியஸ் 14 மாடலோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் இருக்குன்னு இருக்காங்க MAH-ல. 15 பிளஸுக்கு பார்த்தீங்கன்னா 4912 மில்லியாம்ஸ் 12% ஜம்ப் இருக்கும். 15 ப்ரோ மாடல் பார்த்துட்டீங்கன்னா 3650 மில்லியாம்ஸ் 12% ஜம்ப் நம்மளுக்கு ப்ரீவியஸ் 14 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஃபைனலா 15 Pro Max பார்த்துட்டீங்கன்னா 4852 மில்லியாம்ஸ் ப்ரீவியஸ் 14 Pro Max மாடலோட கம்பேர் பண்ணும்போது 11% ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் சைடில் நாங்கள் பண்ணக்கூடிய ஆப்டிமைசேஷன்லேயே ப்ரீவியஸ் இயரோட அதே இல்லை இன்னொரு 2 hours இன்க்ரீஸ்டு வீடியோ பிளேபேக் டைம், ஆடியோ லிசனிங் டைம் அண்ட் ஓவரால் டாக் டைம் இருக்கும்னு ஆப்பிள் ஒவ்வொரு வருஷமும் சொல்லியிருந்திருந்தாலும் அந்த MAH-ஐ கொஞ்சம் வஞ்சனை இல்லாமல் நிறைய சேர்த்து கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணும். ரீசன் நம்ம பேஸ் மாடல்ஸே போனாலும் மோர் தென் 80,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி போகும்போது பேட்டரி ஃபோன் திக்கரே ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு 15-20% ஃபோன் திக் பண்ணினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த காம்பாக்டான ஹோல்டிங்காக தான் நாங்கள் 14 அண்ட் 14 ப்ரோ மாடல்ஸ் மாதிரி போகிறோம். அண்ட் ஆப்பிள் இந்த மாதிரி MAH இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் பயப்படக்கூடிய ஒரு விஷயம், எங்கே ஏதாவது புது சென்சார்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணினாலும் அவங்க பேட்டரி எஃபிஷியன்சின்னு சொன்னாலும் 13 ப்ரோலேருந்து வரவங்க 12 ப்ரோலேருந்து வரவங்க யூசர்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சாஃப்ட்வேர் லெவலில் ரீசன்ஸே இருந்தாலும் எனக்கு பேட்டரி இன்னும் பத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஈவன் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ்லயுமே யூசர்ஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இன்னுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரையே கம்ப்ளீட்டா ஆன் பண்ணி டேப் டு வேக் ஃபீச்சருக்கு ஸ்விட்ச் பண்ணிடுறாங்க. பேட்டரி எங்க அது அதிகமாக ட்ரெயின் பண்ணிருமோன்னு. ஈவன் தோ 1Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல ஆப்பிள் நிறைய பேட்டரி ஆப்டிமைசேஷன் அந்த டிஸ்பிளே வந்து பவர் அப் பண்றதுக்காக பண்ணியிருந்தாலும் அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் அப்படின்னாலும் பேட்டரி MAH-ல இன்னுமே ஆப்பிள் வந்து ஃபோக்கஸ் பண்ணினாங்கன்னா அதோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் பயந்த இந்த ஒரு விஷயம் 15 ரிலீஸ் அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஏதாவது புது ஹார்ட்வேர் சென்சார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுனாலயோ இல்ல இந்த AOD-ல ஏதாவது சேஞ்ச் பண்றதுனாலயோ ஆப்பிள் இந்த ஒரு 11% ஜம்ப் அப் டு 15% வரைக்கும் இந்த ஜம்ப் வந்து பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த AOD ஃபீச்சர் 15 அண்ட் 15 பிளஸ் மாடல்ஸ்க்கு வருமா அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியலீங்க. சோஃபார் எந்த லீக்ஸும் கிடையாது. வந்துச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஃபீச்சரை ஆப்பிள் இந்த மாடலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதே ஒரு பெரிய வெல்கம் அடிஷன். அண்ட் இதோட கனெக்டடான இன்னொரு லீக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிகர் பேட்டரிஸ் MAH உள்ள அகாமடேட் பண்றதுக்கு ஆப்பிள் ஸ்டாக்டு பேட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐபோன் மாடல்ஸான 14 அண்ட் 14 பிளஸ் மாடல்ஸ்ல எல்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்டு பேட்டரிஸும் அண்ட் ப்ரோ மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல் ஷேப்டு பேட்டரிஸும் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயே ஸ்டாக்டு பேட்டரி அப்படிங்கும்போது மல்டிபிள் லேயர் ஆஃப் பேட்டரி 2 லேயர் ஆஃப் பேட்டரி டெக்னாலஜியை வந்து ஆப்பிள் உள்ள கொண்டு வந்து அதுல இன்னும் அதிக கெப்பாசிட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு பாசிபிளா உள்ள ரூம் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்டு கான்செப்ட்டுக்கு அவங்க மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோஃபார் வந்த லீக்ஸ்ல இது எல்லாமே வந்து பாசிபிளா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ குட் நியூஸ் முடிஞ்சிருச்சுங்க, நம்ம பேட் நியூஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து ஓவரால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஎஸ்ல அவங்க $100 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணினாலும் ஒரு $49 $50 இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னா பர்டிகுலரா ப்ரோ வேரியன்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஆச்சுன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய மாடலோட 2 வருஷத்துக்கு ஒரு 10,000 ஒரு ஜம்ப் நம்மளும் பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். டாலர் டிஃபரன்ஸ் ஒரு ரீசனா இருந்தாலும் இம்போர்ட் டியூட்டி காஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் அண்ட் காஸ்ட்னால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சோஃபார் லீக்ஸ் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா ப்ரோ செக்மெண்ட்ஸுக்கு பர்டிகுலரா ஒரு 10,000 rupees பிரைஸ் இன்க்ரீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த லீக்ஸ் இருக்கு. ரெகுலர் 15 அண்ட் 15 பிளஸ் மாடல்ஸ்க்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யூசர்ஸ் கண்டினியூஸா அதை வாங்கிட்டு தான் இருக்க போறாங்க. அப்கிரேட் பண்றவங்க ஓல்டர் மாடல்ஸ்ல இருந்து வரவங்க பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. ஆனா இந்த 15 ப்ரோ வேரியன்ட் வாங்கணும்னு இருக்கிறவங்க ஒரு 10,000 இன்க்ரீஸ் பண்றது ஆஃப்டர் ஒரு 10,000 ஆர் 6,000 லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி கேஷ் பேக்கு அப்புறம் பார்க்கும்போது எப்படியும் ப்ரோ வேரியன்ட் வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த ஒரு 5,000 ஆர் 6,000 பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து ஆகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஈவன் தோ அது 10,000 ஜம்பே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் ஆப்பிள் ப்ரோ வேரியன்ஸை டார்கெட் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை காம்பன்சேட் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய
வந்திருக்கக்கூடிய லீக் படி ப்ரோ மாடல்ஸ்ல 128 ஜிபியை இந்த தடவை எலிமினேட் பண்ணிட்டு 256 ஜிபி பேஸ் மாடலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ அப்படிங்கிற அந்த டேர்முக்கு தகுந்த மாதிரி எப்படி அதோட டிஸ்பிளே அண்ட் கேமரால ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஆப்பிள் இந்த வருஷத்தோட ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ்ல நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க 256 ஜிபி மாடலை ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கீங்க. அதே பிரைஸ்ல 128 ஜிபி இல்லாம நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருந்தாலும் யூசர்ஸ் ப்ரோ வேரியன்ஸ் போறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஆப்பிள் அப்சர்வ் பண்ணின விஷயமே அந்த 128 ஜிபி அதிகமாக சேல் ஆகல அப்படிங்கறத கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 256 ஜிபில தான் நம்மளுக்கு சினிமேட்டிக் மோட் அந்த 4K ஷூட்டிங் லிமிடேஷன்ஸ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் லிமிடேஷன்லாம் வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதிக போட்டோஸ் வீடியோஸ் ஹை ரெசல்யூஷன்ல அந்த கேமரா யூஸ் பண்ணி எடுக்கணும் ஸ்டோர் பண்ணணுங்கிற காரணத்துக்காக 256 ஜிபியை வந்து யூசர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ட்ரஸ்டட் சோர்சஸ்ல இருந்து இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் இவ்வளவுதாங்க ஐபோன் 15 மாடல்ஸை பத்தி. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கேள்விகள் எது இருந்தாலும் ask.irobinpro.com யூஸ் பண்ணுங்க. இன்னும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.